ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. இது ராகவேந்திர சரித்திரம் 32வது எபிசோட். போன எபிசோட்ல லட்சுமி நாராயணனுடைய ஜனனம் பற்றி நாம் பார்த்தோம். லட்சுமி நாராயணனுக்கு அந்த சுத்தி புண்ணியாஜானமான நாமகரணம் லட்சுமி நாராயணன் நாமகரணம் செய்தார்கள். கோபிகாம்பா தன்னுடைய பேரனை எடுத்து திருப்தியா கொஞ்சி விளையாடி ஒரு நாட்கள் அந்த குழந்தையோட இருந்துட்டு ராமச்சந்திராவரத்துக்கு எல்லாரும் திரும்பி வராங்க. சரஸ்வதியும் குழந்தைய அங்கே விட்டுட்டு வாசுதேவதார் விட்டுட்டு இவங்கெல்லாம் குருராஜாச்சார், ரங்கநாதாச்சார், கோபிகாம்பா எல்லாரும் வந்துடுறாங்க. லட்சுமி நாராயணாச்சாரும் வெங்கடாம்பாவும் ராமச்சந்திராவரம் வந்துடுறாங்க. இங்க ஊருக்கு வந்திருந்து கோபிகாம்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. சளி, இருமல், காய்ச்சல், உடம்பு முடியல, தளர்வு. அதனால சரி எல்லாம் வைத்தியமெல்லாம் லோக்கல்ல வைத்தியம்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் கேட்கல. வெளியூருங்க வைத்தியர் நாளைக்கு வந்து நிறைய மருந்து மாத்திரைலாம் கொடுத்து பார்த்தாங்க. எந்த வைத்தியத்துக்கும் கட்டுப்படாமல் கோபிகாம்பா உடலை ரொம்ப நாளுக்கு நாள் க்ஷீணமாயிட்டே வருது. நான் பார்த்து ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. என்ன செய்யணும்? மேக்சிமம் அவங்க எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இறைவன் சித்தம் ஒரு 5-6 நாட்கள்ல கோபிகாம்பா இறைவன் திருவடியை அடைந்து விட்டார். எல்லாத்துக்கும் வீட்டில் அத்தனை பேருக்கும் அவ்வளவு வருத்தம். எல்லாரிடையும் நன்மதிப்பை பெற்ற கோபிகாம்பா யாருக்கும் அவங்கனால தீங்கு நினைச்சவங்கள எல்லாரையும் அவங்கள அரவணைச்சு அன்போடு காத்திருந்தவங்க, தாயாக எல்லாம் பாவித்து எல்லாருக்கும் எல்லாம் செய்தவங்க. அவர் போயிட்டாருன்னு தகவல் வந்து எல்லார்த்தையும் துக்கம் அடைய செய்கிறது. அந்த ஊரே துக்கத்தில் ஆழ்ந்தது. வியாசதேவாச்சாருக்கும் தகவல் சொல்லி அனுப்பப்பட்டது. சரசையும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நல்ல மாமியார் மட்டும் போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் வேற வழி இல்லை, இறைச்சித்தம். அதனால அவங்க வந்து மனசை தேத்திக்க தவிர வேற வழி இல்லை. அவர்கள் வெங்கடநாதாச்சாரம், குருராஜாச்சாரம் தாய்க்கு செய்ய வேண்டிய ஈமக்கரைகளெல்லாம் செய்து முடிச்சு சுபஸ்வீகாரம் ஆனவர்கள். வெங்கடானந்தாச்சார் கடமை இருக்கிறதே, வித்யாபீடத்தை கவனிச்சுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இதுக்காக அவர் வந்து காவேரி பண்ண திரும்பி வர்றார். வரும்போது அவர் தனியாக தான் இருக்குது. இப்போ அவர் அம்மா இல்லை, சமைச்சு போட்டு அவருக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால லட்சுமி நரசிம்மாச்சாரும் வெங்கடாம்பாவும் நம்ம வெங்கடநாதாச்சாரோட காவேரிப்பட்டினம் வந்து அவருக்கு வேண்டிய உதவிகள்லாம் செய்துட்டு இருக்காங்க. வெங்கடநாதாச்சார் அப்பப்போ மனம் தளர்வடையும் போது தைரியம் சொல்லி லட்சுமி நரசிம்மாச்சாரோட தைரியம் சொல்லி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர் சமாதானம் சொல்றாரு. இவங்கள எத்தனை நாள் அங்கே இருக்க முடியும்? அதனால லட்சுமி நரசிம்மாச்சார் என்ன பண்றாருன்னா ஒரு தம்பதிகளை அழைத்து வருகிறார். அவர் வந்து அவரோட தூரத்து சொந்தம். சீனிவாசாச்சாரியா அண்ட் பத்மாவதி 2 பேரும் தம்பதிகள். அவரை வந்து வெங்கடநாதத்தை அறிமுகப்படுத்தார். இவர்கள் என்னுடைய தூரத்து உறவினர்கள். இவர்கள் இங்க உங்களோட ஒத்தாசையா இருப்பாங்க. சீனிவாசாச்சாரியா நம்ம வித்யாபீடத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் எல்லாம் பார்த்துக்குவாங்க. அதோட உங்களுடைய நிலப்புலன்கள் அதெல்லாம் பார்த்துட்டு கண்காணிச்சு வர வேண்டிய மகசூல் எல்லாம் பார்த்து வாங்கி உங்களுடைய தீவன கால்நடைகள் பசுமாடுகளுக்கெல்லாம் பார்த்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணிக்குவாங்க. பத்மாவதி வந்து வீட்டு வேலைகள், வீட்டுக்கு தேவையான வேலைகளை அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால எந்த விதத்திலும் உங்களுக்கு எந்த பர்டனும் இருக்காது. நீங்க வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பூராமே வித்யாபீடத்தில் இருக்கட்டும், பாடம் கற்று பாட பிரவச்சனங்கள்ல இருக்கட்டும் என்று சொல்றாரு. நாளைக்கு சரஸ்வதி குழந்தையோடு வந்தா கூட பத்மாவதி அம்மா இருந்தா கூட இருந்தா உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக்குன்னு சொல்றாரு. அந்த நிலைமை அவர் சொல்லு உண்மை இருக்கிறது புரிந்து கொண்ட வெங்கடநாதர், சரி அவங்க எங்களோட இருக்கட்டும், வித்யாபீடத்திலே தங்கிக்கிட்டோம், நம்ம வீட்டிலே சாப்பிட்டோம், அவங்களுக்கு என்ன சம்பாவனை வேணுமோ நான் கொடுத்துறேன் அப்படி சொல்றாரு. அப்போ சீனிவாசாச்சார் சொல்றாரு, இந்த சம்பாவனை எல்லாம் வேண்டாம், நாங்க சேவையா பண்றோம்னு சொல்றாரு. வேங்கடநாதர் மறுத்து விடுகிறார். அந்த கதையே கிடையாது. என்னால் ஆனது ஏதோ நான் உங்களுக்கு சம்பாவனை கொடுக்குறேன், கண்டிப்பா என்னோட சக்திக்கு உட்பட்டு நான் கண்டிப்பா தரேன், நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அது இல்லாட்டா எனக்கு வேண்டாங்கிறாரு. சரின்னு வேறு வழி இல்லாம சரின்னு ஒப்புக்குறாங்க. ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிறாங்க. சீனிவாசாச்சார் வந்து வித்யாபீடத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா பக்காவை மெயின்டைன் பண்றாரு. அதே மாதிரி இவருடைய பர்சனல் ஃபைனான்ஸ் சமாச்சாரனையும் தெளிவாக பார்த்துக் கொள்கிறார் சீனிவாசாச்சார்.
அவங்க மகசூல் வர வேண்டியது செய்கிறதெல்லாம் பார்த்து இந்த விவசாயிகிட்ட வாங்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக வாங்கி கரெக்டாக கொடுக்கலாம் செக் பண்ணி, அதே மாதிரி கால்நடைகளுக்கு என்ன தீவனம் வேணுமா, என்ன வேணும், அதெல்லாம் பார்த்து தேவையானதெல்லாம் சுஷிதெல்லாம் செய்துட்டு இருக்காரு. பத்மாவதி அம்மா வீட்டு பொறுப்பெல்லாம் பொறுப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு எந்த கவலையும் இல்லை. சதா சர்வகாலங்களும் பாடப்பிரவச்சனங்கள், கிரந்தங்களை படிக்கிறது, வேற புதிய புதிய கிரந்தங்களை கற்றுக்கொள்வது, இதெல்லாம் தான் அவர் பண்ணிட்டு இருக்கார். லட்சுமி நாராயணனுக்கு 5 மாதம் ஆன முடிஞ்ச உடனே அவங்க அப்பா வாசுதேவாச்சார் தம்பதிகள் சரஸ்வதியை அழைத்து கொண்டு காவேரிப்பட்டினம் வந்து குழந்தையும் சரஸ்வதியும் வீட்டில் ஒப்படைத்து விட்டு ஒரு சில நாட்கள் தங்கியிருந்து அவர்கள் கிளம்பி போகிறாங்க. சரஸ்வதிக்கு உங்க பத்மாவதி அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. வயசில் மூத்தவர்கள், குழந்தை எப்படி பராமரிக்கணும் அவங்களுக்கு தெரியும். குழந்தை பராமரிப்பெல்லாம் சரஸ்வதி சொல்லி கொடுத்து அவங்க பார்த்துக்கிறாங்க. வீட்டு சமையல் வேலையிலிருந்து எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வர்றது, இது வேணும் அது வேணுங்கிறதெல்லாம் பார்த்து எதையும் அவங்களுக்கு இவங்க பொறுப்பே, உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்லேயே வித்யாபீடம் செய்யறது சீனிவாசாச்சாரியர் பார்த்துக்கிறாரு. வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்குறது, செய்யறது, சமைக்கிறது, குழந்தையை பார்த்துக்கிறது, சரஸ்வதியை பார்த்துக்கிறது எல்லாம் பத்மாவதி அம்மா பார்த்துக்கிறாங்க. ஸோ 2 பேருக்கும் எந்த கஷ்டம் இல்லை. சரஸ்வதிக்கும் வெங்கடநாதனுக்கும் எந்த கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமா இருக்காங்க. சரஸ்வதி ஒரு நாள் சொல்றாரு வெங்கடநாதர்கிட்ட, சுவாமி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க உதார குணம் உள்ளவர்கள் எனக்கு நல்லா தெரியும், எல்லாத்தையும் அப்படியே அள்ளி கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த சமாராதனை நடந்த இடத்துல அவங்க கொடுத்த பண முடிப்பு, நிறைய பணம் கொடுத்தாரு. அதை கூட வேண்டான்னு அங்கேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துட்டீங்களே, அதை கொண்டு வந்திருந்தா நம்ம சௌரியமா இருக்கும் இல்லையான்னு கேட்கிறாரு. அப்புறம் வேகநாதர் சொல்றாரு, அவர் பீமராயர் வந்து எனக்கு சும்மா கொடுக்கல, நான் வந்து அந்த அக்னி சுத்தம் எல்லாம் சொல்லி இதெல்லாம் சொன்னதுனால நான் பெரிய மந்திர சித்தர்ன்னு நினைச்சிட்டு அவரு அந்த பரிகாரமாக தான் செய்த தோஷத்துக்கு பரிகாரம்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்தாரு. அப்போ நான் என்னுடைய மந்திரத்தை விற்றமாற ஆகிவிடும், அது மிகப்பெரிய தோஷம். அதனால நான் வந்து அதில் ஒரு பைசா கூட எடுத்துக்க விரும்பல. இந்த பைசா எடுத்துட்டா நான் வந்து என்னுடைய மந்திரத்தை வியாபாரம் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால நான் அது ஒரு பைசா கூட தொடலை. அப்படியே நான் வந்து எல்லாத்தையும் அங்கே இருக்கவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டேன். அது பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கும்போது அது வந்து இறைவனுக்கே கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் வந்து அதை அப்படியே கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. இப்போ மாணவர்கள் எல்லாம், பெற்றோர்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பாடம் கற்றுத் தருவதற்கு நிறைய சம்பாவனை கொடுக்கணும் வர்றாங்களே அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் எந்த காரணம் கொண்டும் வித்தியார்த்திகளுடைய வீட்டிலிருந்து யாரும் எது பொருள் கொண்டு வரக்கூடாது, எது கொண்டு வந்து கொடுக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணுறது, நான் என்னோட வித்தையை விற்கிற மாதிரி ஆகிடும், சரஸ்வதியை நான் விற்கிற மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக நான் உடன்பட மாட்டேன். நான் முன்னாலே மாணவர்கள் எல்லாத்தையும் சொன்னேன், பேரண்ட்ஸ்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். யாரும் எது கொண்டு வந்து கொடுக்க வேண்டாம். நம்ம முயற்சியிலே, நம்ம உழைப்பிலே, நமக்கு குரு சன்னிதானத்திலே கொடுத்த நிலையிலிருந்து வரக்கூடிய தானியங்கள், அவர்கள் கொடுத்த கறவை மாடுகளிலிருந்து வரக்கூடிய பால், தயிர், இதை கொண்டு நம்ம வந்து முன்னோர்கள் நம்ம கொடுத்த வசதிகள், சௌகரியங்கள், அதை கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்துவோம். அதில் நான் தெளிவாக இருக்கேன்னு சொல்லி சரஸ்வதி சொல்றாரு. சரஸ்வதி கிட்ட ரொம்ப சந்தோஷம். எப்பேற்பட்ட மகாபுருஷர் தன்னுடைய கணவராக்குன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷம் சுவாமி, கேட்கும்போது கேட்க கேட்க நான் புள்ளரிக்குது, எனக்கு இப்பேற்பட்ட கணவர் எனக்கு கிடைச்சிருக்காருன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. நான் சொல்றாரு, அதிகமாக ரொம்ப சந்தோஷப்படாத சரஸ்வதி, ரொம்ப சந்தோஷப்பட்ட கடைசியில் எனக்கு துக்கம் வந்துடும் அப்படிங்கிறாரு. சரஸ்வதி சொல்றாங்க, நீங்க அருகில் இருக்க வரையிலும் எப்பேற்பட்ட துக்கத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி எனக்கு உண்டு. நீ என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். நீங்க இருக்கல எனக்கு எந்த கஷ்டம் கிடையாது, நான் உங்களோட இருக்கல எனக்கு எந்த கஷ்டம் கிடையாது, நான் அது எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்குவேன்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு இப்படியாக சம்பாஷணம் முடிஞ்சது. ஓரிரு நாட்கள் கழித்து வேங்கநாதருடைய தூங்கிட்டு இருக்கும்போது கனவிலே, அதிகாலை வேளையிலே கருப்பு நிறம் உள்ள வயதான சுமங்கலி ஒருத்தர் வந்து கனவிலே வர்றாங்க. இந்த ஆச்சாரியா, நான் உங்களை அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. நான் உங்களை பார்த்துட்டு கனவுல, நீங்க யாருமா, எதுக்கு எங்கிட்ட அடைக்கலம் தேடி வரீங்கன்னு சொல்லி கேட்கிறார். நான் தரித்திர லட்சுமி, உங்களை நான் ஒவ்வொரு பிறவிலையும் பீடிக்கணும்னு நான் நினைக்கிறது உண்டு. பிரகலாத ராஜா இருக்கும்போது நீங்க ராஜா சக்கரவர்த்தி, ஆனால் உங்க பக்கத்திலே வர முடியல. அடுத்த பிறகு பாகலிக ராஜா இருக்கும்போது நீங்க ராஜாவா இருக்கும்போது உங்களை பிடிக்க முடியல. வியாசராஜா இருக்கும்போது ராஜாவுடைய போஷாக்கில் நீங்கள் வாழ்ந்த ராஜகுருவார்னால அங்கேயும் உங்களை வந்து பிடிக்க முடியல. இப்பதான் என்ன பிடிக்க முடியும், உங்களை பிடிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கழித்தால் உங்கள் அருகிலே நான் வர முடியாது. அதுக்காக இப்போ வந்திருக்கிறேன், இறைவனுடைய ஆணையின்படி நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க.
நீங்க அனுமதி கொடுக்கணும். இறைவனுடைய ஆணையம் சொன்னவரு நான் என்னமா அனுமதி கொடுக்கறேன், நீ தாராளமா வந்து இருந்துக்கோ, என் கூட இருந்துக்கோ, நான் உனக்கு அடைக்கலம் தருகிறேன். எத்தனை நாள் இருப்பேன்னு கேட்கிறார். என்னைக்கு நீங்க உங்க மனைவி வந்து குருவனுடைய மடத்துக்கு போகலான்னு உங்ககிட்ட சஜஸ்ட் பண்றாங்களோ அந்த நொடி நான் உங்களை விட்டு நீங்க விடுவேன். இது இறைவன் கொடுத்த கட்டளைன்னு சொல்றான். சரி இருந்துக்கோன்னு சொல்றான். இதுல ஒரு சந்தேகம் வருது. வெங்கடநாதருடைய ஒவ்வொரு பிறவியிலும் பாத்தீங்கன்னா எந்த பிறவியிலும் எந்த தோஷமும் அவர் கண்டவே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவருக்கு ஏன் இந்த கஷ்டம் வரணும்? ஏன் இறைவன் தர்தரி லட்சணம் அனுப்பிச்சு இவர் சோதிக்கும்? தேவையில்லை இல்லையா? பிரகலாதனா இருக்கும்போதும் சத்தியத்தின் தர்மத்தையும் மீறாமல் நடந்தார். வாகலிக ராஜாவை இருக்கும்போது கூட அடுத்த நாளோட சண்டை போடுறதுக்கு கூட அவர் தயாரா இல்லை. எல்லாரும் சமாதானம் போய் எல்லாரும் சுவிட்சமா இருக்கும்னு நினைச்சு வாழ்ந்தவர், ஒரு தப்பு பண்ணலை. வியாசராஜா இருக்கும்போது ஒரு தவறும் பண்ணலை. சிறு குழந்தையா இருக்கும்போது சன்னியாசம் ஏற்று சன்னியாச தர்மத்தை விடாமல் காப்பாற்றி வந்தவர். அப்படி இருக்கும்போது வெங்கடநாதரா வந்தவரும் வாழ்க்கையில ஒரு தவறு தர்மத்துக்கு விரோதமா ஒரு செயலும் செய்ததில்லை இதுவரையிலும். அப்படி இருக்கும்போது ஏன் தர்தலட்சுமி பிடிக்கணும்? இது ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒன்று என் மனசுக்கு இது படுகிறது. என்னுடைய சொந்த கருத்து இது. அவர் பிரகலாதனாக சங்கரநதேவி பிரகலாதன அவதாரம் எடுத்த போது பக்திக்கும் நாமசங்கீர்த்தனும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அது உலகத்துக்கு பிரச்சாரம் பண்ணார். அதே மாதிரி வாழ்ந்தார். அவர் பக்தியில கொஞ்சம் கூட ஒரு இம்மையோட கூட பிசையவே இல்லை. அந்த பக்திக்கு அவ்வளவு தீவிரமான பக்தியில் இருந்தார். உயிர் போகிற நேரத்தில் கூட அவர் உயிர் போகும்னு தெரிஞ்ச போது கூட நாராயணன் என்னை காப்பாற்றணும், அந்த நாமம் நாராயணாய நமக என்ற ஓம் நமோ நாராயணா என்ற அந்த மந்திரம் என்னை காப்பாற்றணும் திடமாக நின்றார். அந்த நாமம் அவரை காப்பாற்றியது. அந்த பக்திக்கு அவ்வளவு பலத்தை இருக்குதுன்னு அவர் புரிந்தார். அவர் சும்மா வாயில பேசல, நடத்தி காட்டினார் பிரகலாதன். எப்பேற்பட்ட பக்தி! அதை பற்றி முதல் இதிலேயே பார்த்திருக்கோம். இப்போ எத்தனையோ லட்சம் வருஷங்கள் கழிச்சு மீண்டும் இவர் பூமியில அவதாரம் பண்ணிக்கார் பிரகலாதன் வெங்கடநாதராக. அடுத்தாப்புல அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த ஜகத்துக்கெல்லாம் குருவாக இருந்து இந்த ஜகமெல்லாம் ரட்சிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. பகவான் அவருக்கு எல்லா சக்திகளையும் கொடுத்து நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஃபுல் பிளாங்கெட் பர்மிட் கொடுக்க போறார். பகவான் கொடுக்க போறார். இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு அவருடைய பக்தி அதே அளவு இருக்கிறதா? பிரகலாதன் போலேயே இருந்த பக்தி இன்னும் இருக்கிறதா? இல்லை அது குறைவு இருக்கிறதா? மாற்றாக இருக்கிறதா? அந்த பக்தியில் குறை இருக்கிறதான்னு பார்க்கணும். இறைவனுக்கு தெரியாம உலகத்துக்கு நிரூபிக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் பக்தியில ஒரு மாற்று கூட குறைவில்லை வெங்கடானட்டம்னு உலகம் அறிய வேண்டும். அதை உலகத்துக்கு தெரிவிப்பதற்காக இறைவன் எடுத்த நாடகம் இது. சொல்லலாம். அவர் வேறு சிலருடைய கருத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பாகலிக ராஜாவா இருக்கும்போது துரியோதனுடைய சாப்பாடு சண்டை போது சாப்பிட்டனால அந்த பாவத்துக்கு தான் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். நானும் அது சரியாக்கும் நினைத்திருந்த உண்டு. ஆனால் அதை மறுபடியும் அலசி பார்க்கும்போது பாரத யுத்தம் போது காமன் கிச்சன் தான். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரே இடத்துல தான் சமையல். அது பொதுவான முறையில் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. கிருஷ்ணார்ஜுனனுடைய பொறுப்பிலே நடக்குது. அந்த பரிச்சாரர் டெய்லி காலையில் கேட்பார், இன்னைக்கு எத்தனை பேர் சமைக்கணும், இத்தனை பேர் சமைக்கணும் அளவு சொல்வார். கரெக்டா அத்தனை பேர் தான் வருவாங்க. மீதியெல்லாம் யுத்தத்தில் இறந்து போயிருப்பார்கள். அவர் பகவான் இல்லையா, அவருக்கு தெரியும் இன்னைக்கு இத்தனை பேருடைய உயிர் போயிடு, இத்தனை பேர் தான் சாப்பிட வருவாங்க. அந்த மாதிரி காமன் கிச்சன்ல எல்லாரும் சாப்பிட்டாங்க. அதில் கிருஷ்ணர் மேற்கொண்டு பாண்டவர் மேற்கொண்டு எல்லாரும் அதில் சாப்பிட்டாங்க. அதனால அந்த சாப்பாடு சாப்பிட்டனால எப்படி தோஷங்கிறத என்னால் அது கரெக்டாக எடுத்துக்க முடியல என்னால். அதை விட எனக்கு இதுதான் சரியாப்படுது. இறைவன் வெங்கடநாதருக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பக்தியில் கொஞ்சம் கூட ஒரு இம்மை அளவு கூட குறையவில்லை என்பது தெரியணும். அப்பேற்பட்ட பக்தி இருக்கிறனால தான் உலகத்தில் பக்தி பிரச்சாரம் செய்ததுக்கு அவதாரம் பண்ண முடியும். உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பக்தி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பக்தியில் ஒரு இம்மை கூட மாறலைன்றது ஜனங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இறைவன் நடத்திய நாடகம் என்று நான் நினைக்கிறேன். இப்போ அதாவது தரிதர லட்சுமி வெங்கடநாதரை பிடித்து விட்டார்கள். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது வரக்கூடிய எபிசோட்ல பார்ப்போம். குருராஜா நமஸ்தே.